மக்களே, வெல்கம் டு பாட்டி தோட்டம். நான் கத்திரி நாற்று விட்டு எத்தனை நாளில் எடுத்து நடணுன்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தள்ளாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நாற்றுலாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கத்திரி நாற்று, தக்காளி நாற்றெல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சிங்கனாக்கா நம்ம வந்து இந்த ஆடிக்கு வந்து நடலாம். பாருங்கள், ஆடி பிறந்த உடனே இது வளர்ந்து வந்துடும். ஆடிக்கலாம் நம்ம ஆடி மாதம் நடலாம். இது வந்து உஜ்ஜலா கத்திரிக்காய். இன்னும் நிறைய வீட்டு கத்திரிக்காய், வெறி கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து விடணும். மேலே வந்து இந்த மண் கலவை கலந்து வச்சுருக்கோமே, கோகோபீட்லாம் போட்டு அதை வந்து தூவி விட்டுணும். முளைச்சி ரெடியானோடனே ஆடி மாதம் பிறந்த உடனே நம்ம ஒவ்வொரு செடியாக நட்டுட்டு வந்தோம்னாக்கா ஆடி மாதத்தில் எல்லா செடியும் நட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு காய்கறிங்க அது நம்மளுக்கு கார்த்தி அறுப்பிச்சியில் நம்மளுக்கு காய்கறி குத்தும். கார்த்தி அறுப்பிச்சிலாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுமாரி நட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் மிளகா செடி இதெல்லாம் வாடத்தை பார்த்தோம்ங்க. இப்போ விதை விட்டாச்சு, தண்ணி தெளிச்சிக்கலாம். உஜ்ஜலா கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், வெறி கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் விட்டுருக்கேன். மொத்தம் 5-6 விதமான கத்திரிக்காய், 6-7 விதமான கத்திரிக்காய் விட்டுருக்கேன். முளைச்சி வந்த பிற்காடு நம்ம ஆடி ஃபுல்லாக நடலாம். எப்படியும் ஆடி ஒரு 10 தேதி ஆகிடும் இது நடுறதுக்கு வளர்ந்து வந்து. அது ஆடி மாதம் ஃபுல்லாக நடலாம். எந்த வெயில் ரொம்ப அனலாக இருந்தால் முளைக்காது. அதனால் மூடி வச்சுருங்க. விதைச்சாக்கா எந்த விதை வச்சாலும் மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் நல்லா முளைச்சி வரும். மாதம் லாஸ்ட்டாக ஆயிடுச்சு, ஆனி மாதம் லாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ வெயில் அதிகமாக இருக்குது. இது வந்து வல்லாரைக்கீரை பாருங்கள் எப்படி இருக்குது, அடைச்சியா வல்லாரைக்கீரை சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கும் போது ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த கத்திரி விதைலாம் விதை விட்டு 8 நாள் ஆச்சு. இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துக்குது பாருங்கள். நம்ம மண் கலவை நல்லா தரமாக கலந்து வரைச்சோம்னாக்கா நல்லா சூப்பராக வளர்ந்து கொண்டு வந்துடும். இன்னொரு 8 நாளில் பாருங்கள் நடுற அளவுக்கு பாருங்கள். அதே 8 நாளில் தான் இந்த தக்காளி இதில் வந்து ஏற்கனவே 2 தக்காளி தப்பு தக்காளி வளைஞ்சிது. அது இதுவும் தக்காளி, இதுவும் தக்காளி, இதுவும் தக்காளி தான். எல்லாம் வேறு வேறு தக்காளி விட்டுருக்க பாருங்கள். அது வந்து மிளகா விதை நட்டு விட்டுருக்கு. இதெல்லாம் ஆடி பிறக்கத்துக்கிட்டே வளர்ந்துடும். அப்போ நம்ம எடுத்து நடலாம். இன்னும் ஆடி பிறக்க 10 நாள் இருக்குது, அதுங்கிட்டே வளர்ந்துடும். ஹலோ மக்களே, நம்ம கத்திரி நாற்று விட்டமே நல்லா வளர்ந்துச்சு. இன்றைக்கி 18 நாள் ஆச்சு விட்டு, நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம நட்டுடலாம். நட்டு இன்றைக்கி கிருத்திகை, இன்றைக்கி ஆடி பிறந்து 4ஆம் தேதி. இன்றைக்கி வந்து இந்த கத்திரி நாற்றுலாம் எடுத்து நட்டுடலாம். இன்றைக்கி இதில் வந்து நீட்டாக்கத்தெல்லாம் நம்ம பிடிங்க எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மட்டத்தில் நட்டோம்னா தான் நல்லா ஆரோக்கியமாக வருவாங்க. ரொம்பவும் பெருசாகக்கூடாது செடி. நீங்களாம் எடுத்து இதுமாரி நடுங்க. இன்றைக்கி கிருத்திகை சாமி கும்பிட்டிங்களா? எல்லோரும் சாப்பிட்டிங்களா? வடை பாயசம்லாம் செஞ்சிங்களா? நாங்கள் இன்றைக்கி நம்ம போய் இது நட்டுடலாம். இன்றைக்கி இதுமாரி தான் வளர்ந்துருக்கணும். ரொம்பவும் வளர விடக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து நட்டால் தான் நல்லா வரும் செடி. இல்லைங்களா? இது போல் இருக்கணும். இது வெள்ளைக்காயிலேருந்து நம்ம பிடிங்க எடுத்தோம். இது வெள்ளை கத்திரி நாற்று. இது இப்போ வந்து இது கொஞ்சம் வளரல, இது அப்புறமா நட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சையும் ஊதா கலர் கத்திரிக்காயும் பிடிங்கலாம். பச்சையிலே வரி கத்திரிக்காய் இதுமாரி களைச்சி நம்ம நீட்டாக்கத்தை எடுத்துட்டோம்னா அந்த இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வளரும் பாருங்க. இந்த மட்டத்தில் நட்டால் தான் செடி நல்லா வரும். போதும் இதுலேயும். இப்போ வந்து இதில் எடுத்துடலாம். இது ரெண்டும் முள்ளு கத்திரி. இது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது.
எடுத்து நட்டுலாம், கரெக்டாக தான் இருக்கும் நட்டலாம். எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த 18 நாளில் நல்லா ஓடியாந்துட்டாங்க. சீக்கிரம் என்னை எடுத்து நடுங்க, நான் காய் கொடுக்குறேன், கத்திரிக்காய் காய்ச்சி உங்களுக்கு நல்லா ஈரிக்கான காயாக தரேன் அப்படின்றாங்க. பாருங்கள், இது முள் கத்திரிக்காய், இது வெள்ளை கத்திரிக்காய், இது வந்து பச்சை கத்திரிக்காயில் வரி கத்திரிக்காய். இப்போ 3 விதமான கத்திரி செடி மட்டும்தான் நட போகிறோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நடலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கீர்த்திக்கு கும்பிட்டீங்களா? இன்றைக்கி ஆடி நாள். வாங்க, நான் கத்திரி நாற்று எடுத்துன்னு வந்துக்கிறேன். கத்திரி நாற்று பாருங்கள், 3 விதமான நாற்று எடுத்து பாருங்கள். ஒரு கட்டு பிரிக்கிறேன். இது ஒரு கத்திரி நாற்று, இது நட்டுடலாம். ஃபஸ்ட்டு வேரெல்லாம் மடிக்கக்கூடாது, நம்ம அப்படியே ஸ்டார்ட்டாக வச்சு நடணும். பாருங்கள், ரொம்ப இளம் நாத்தா, அதனால் ரொம்ப இதுவாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு வந்து 3 செடி நட்டால் போதும். பெரிய பேக் இல்லையா, அதனால் 3 செடி நடுறேன். பெரிய பேக்கெல்லாம் 3 செடி, சின்ன பேக்கெல்லாம் 2 செடி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த கூடையில் ஒரு கட்டு எடுத்தோம், அதை நட்டோம். இது 2வது நாற்று, இது இருக்கிற கூடையில் நடலாம். என்ன கத்திரி நாற்றையாக நட்டுன்னுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் கொடுமான்னு கேட்குறாங்க. அதனால தான் இந்த தாட்டி நான் நிறைய கத்திரி செடி நடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, காய்ச்சி கடை எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு. இந்தமாரி 2 செடி 3 செடி கூடைக்கு ஏற்ற மாதிரி, கூட பெருசாக இருந்தால் இந்தமாரி 4 செடி நடலாம். சின்னதாக இருந்தாக்கா 3 செடி ஒரு திட்டமான சைஸாக இருந்தால் 3 செடி நடலாம். அதுக்கு சின்னதாக இருந்தாக்கா 2 நடலாம். அதுக்கு சின்னதாக இருந்தாக்கா 1 செடி நடலாம். வாட்டர் கேனு மாரி இருந்தாக்கா 1 செடி நடலாம். இது வந்து தக்காளி கூட, இதில் வந்து 2 செடி தான் நடுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று. கூட இருக்குது. இந்த 8 கூடையில் வந்து நம்ம கொத்தரங்காய் போட்டுக்கலாம். கொத்தரங்காய் வந்து ஏற்கனவே நான் சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டு நான் அறுவடை எடுக்கிறேன். இந்த நாள் கூட நல்லா 1/2 கிலோ காய் கேட்ட பறிச்ச கொத்தரங்காய். அதுமாரி நம்ம எப்போனாலும் நடலாம். இந்த கொத்தரங்காய் எப்போனாலும் வெயில் நாள்லேயும் காய்க்கும், மழை நாள்லேயும் காய்க்கும். அதை 3 விதை போட்டால் போதும். ஒரு கூடைக்கு 3 விதை போதும். கொடி வகைகள்லாம் நட்டாச்சு. ஆடி 2ஆம் தேதி வந்து பீட்ரூட்டு, நூக்கல், முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கிலாம் நட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கத்திரி செடி, வெண்டை செடி, கொத்தரை செடியெலாம் நட்டுருக்கேன். இதுக்கு முன்ன நட்ட வீடியோலாம் பார்க்கலாம், நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். தெளிவாக போட்டிருப்பேன், தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாரி நீங்களும் நட்டு மாடியில் என்ன கூட கிடைக்குதோ, பேக்கோ இல்லை அரிசி பையோ என்ன கிடைக்குதோ அதில் மண் கலவை கலந்து நீங்கள் செடி நட்டு நல்லா அறுவடை எடுங்க. நல்லா இயற்கையான பொருளாக சாப்பிடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.